ஹலோ ட்ரேடர், வணக்கம். நான் வெங்கட். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. 180 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் மேலே வர தான் ட்ரை பண்ணுறான். வெயிட் பண்ணலாங்க. நம்ம இன்றைக்கி எந்த மாதிரி ட்ரேடு எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 53,830 நான் சப்போர்ட் வச்சுருக்கேன். அதை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சானா கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் வந்து நம்ம ட்ரேடு என்ட்ரி நம்ம செட்டப்புக்குள்ளே வந்தால் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா நோ ட்ரேடு தான். பார்க்கலாம் இருங்க என்ன பண்ணுறான்னு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சப்போர்ட்டுக்குள்ளே வரான். ஓகே, வெயிட் பண்ணலாம் இருங்க. பேங்க் நிஃப்டி மேலே தான் வந்திருக்கான் சப்போர்ட்டில். ஓகே, நான் வந்து இப்போ 53,600 கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுறேங்க. $380 டார்கெட் வச்சுருக்கேன். 388 வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, பார்க்கலாம். என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன் 388. 388 என்ட்ரிப்பா. வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, என்ட்ரி கிடைச்சா நம்ம வந்து இந்த ட்ரேடை ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி சப்போர்ட்லேருந்து மேலே போக தாங்க ட்ரை பண்ணுறான். ஓகே, நிஃப்டியும் மேலே தான் போகிறான். வெயிட் பண்ணலாம் இருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 374 மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஓகே, நிஃப்டி சப்போர்ட் பண்ணுறான். ஓகே ஓகே, என்ட்ரிங்க 380 என்ட்ரி ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. ஓகே, ஓகே, வெயிட் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து டார்கெட் போவோன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் வாங்கினாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சின்னதாக ஒரு கேப் டவுன் ஆச்சு. ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலே போக தான் ட்ரை பண்ணுறான். வெயிட் பண்ணி இந்த ட்ரேடை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம். நான் எப்பயும் போல தான் ஸ்டாப் லாஸு 30 பாயிண்ட் தான் நான் கீழே வச்சுருக்கேன். 30 பாயிண்ட் வந்தால் நான் க்ளோஸ் பண்ணிக்குவேன். அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸ்டாப் லாஸு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அப்படிங்கிற கான்செப்டில் நான் போகிறப்ப ஸ்டாப் லாஸை அடிச்சதுன்னா நம்ம வெளில வந்துடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் வந்து அந்த 54,000 ரெசிஸ்டண்ட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இருங்க. நம்ம என்ட்ரி எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோமோ அங்கேயே தான் இருக்கான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ தான் மூமெண்ட்டே ஆகுது. வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு இன்றைக்கி டார்கெட் போகுதா, 1:3 போகுதா அப்படின்னு பார்க்கலாம் இருங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே தான் வரான். பார்க்கலாம் இருங்க.
மறுபடியும் வந்து சப்போர்ட்டில் வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அப் ட்ரெண்டு தான். ஓகே, சூப்பர். ஓகே, பேங்க் நிஃப்டி மேலே தான் ட்ரை பண்ணுறான். நிஃப்டியும் பார்த்திங்கன்னா மேலே தான் போகிறான். வெயிட் பண்ணி நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். ஓகே, 50 பாயிண்ட் பக்கம் மேலே ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, நான் வந்து அந்த 54,000 அப்படிங்கிற ரெசிஸ்டண்ட் வரைக்கும் வருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு 1:3 கிடச்சிடும். வெயிட் பண்ணலாம் இருங்க. நீங்கள் ஒரு 80 பாயிண்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் இருங்க நம்ம டார்கெட் போகிறானான்ட்டு. இன்றைக்கி நான் ஏன் கால் ஆப்ஷன் எடுத்தேன் அப்படின்னா, ஓப்பன் கேண்டிலே வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் மேலே போனதுனால டார்கெட் வந்து இண்டெக்ஸில் 180 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுனால நம்மளுக்கு ஸ்ட்ரைக்குக்கு எப்படி 1:3 கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். நிஃப்டி நல்லா சப்போர்ட் பண்ணான்னா பேங்க் நிஃப்டி நல்லா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இருங்க. இந்த 54,045 வரைக்கும் போனால் கண்டிப்பாக வந்து நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும். வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட இந்த லோ க்ளோஸ் ஆன ப்ரைஸுக்கு வந்துட்டு சின்ன கன்சாலிடேட் ஆக தான் செய்வான். இங்கேருந்து கீழே வந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 9:22. 9:00க்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஜர்க் ஆச்சு அப்படின்னா கூட நமக்கு கீழே வந்தானா நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டியும் பார்த்திங்கன்னா மேலே போகிறதுனா ட்ரை பண்ணுறான். பொறுமையாக இருக்கும். முப்பது பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். பார்க்கலாருங்க. வேறு 77 போனால், ஆனால் க்ளோஸ் பண்ண முடியல. ஒன்று டார்கெட் போட்டோம், இல்லை ஸ்டாப் லாஸ் போட்டோம். டார்கெட்டில் பக்கத்தில் போனால் கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் மூமெண்ட் இருக்கப்போ நம்ம வந்து டார்கெட் மேலேயே போவோம், நம்ம பார்த்து க்ளோஸ் பண்ணோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்லோ மூமெண்ட் இருக்கப்போ நம்ம பொறுமையாக வந்து டார்கெட் பக்கத்தில் ஒரு 80 பாயிண்ட் 70 பாயிண்ட் போனால் கூட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர்றது தாங்க நல்லது. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே ஓகே, 50 பாயிண்ட்டு, ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் பக்கம் வந்துட்டான். வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மூலிமா ட்ரேட் எப்படி எடுக்கலாங்கிறத கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, பார்க்கலாருங்க. நான் 184 பாயிண்ட் போவான் இன்டெக்ஸில் அப்படின்னு பார்க்குறேன். அந்த 54,000 தாண்டி போனான்னா நல்லா ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு 100-150 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் இன்றைக்கி எந்த மாதிரி நடக்குன்ட்டு. பாருங்க, நான் ஒரு 97 பாயிண்ட் வந்து டார்கெட்டாக வச்சுருக்கேன். 1:3 90 பாயிண்ட் வந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த 10-15 நாளாகவே இந்த மாதமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேங்க் நிஃப்டிலாம் நல்லா ஒரு அப் ட்ரெண்டு, நல்லா மேலே போயிட்டான். ஓகே, பொறுமையாக இருந்து இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். 80 பாயிண்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஓகே ஓகே ஓகே, பேங்க் நிஃப்டி மேலே போக தாங்க ட்ரை பண்ணுறான். வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். மறுபடியும் அந்த 70 பாயிண்ட் வந்துட்டான்.
ஓகே, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் நடந்தால் போதும், நம்ம டார்கெட் வந்துடும். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் போய் நிற்கிறேன் அந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிறப்ப தான் நம்ம வந்து ஜர்க்காக பயம் வரும். ஓகே சூப்பர், ஓகே சூப்பர், ஓகேங்க, வெயிட் பண்ணலாம் இருங்க. நம்ம டார்கெட் போட்டோம், 97 பாயிண்ட் போனோன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை 95 க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ண முடியல, எங்கள் மேலே வந்தால் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிங்க. 85 பாயிண்டில் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஏன்னா இப்போ தான் சின்னதாக ஒரு மூமெண்ட்டே ஆகுது. இந்த டைமில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி பயம் இருக்குது, என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக ஒரு 5-10 பாயிண்ட் பார்க்காம க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஏன்னா அந்த கேண்டில் நல்லா ஒரு ஸ்பைக் மாதிரி வந்ததுனால என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. வெயிட் பண்ணி ஒரு 90 பாயிண்டில் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இல்லை ஸ்டாப் லாஸ் போய் அடிக்கணும்னா அடிக்கிட்டோம். பார்க்கலாம் இருங்க. ஏன்னா எனக்கு 54,000 வருவான் அந்த ரெஸ்டாரண்ட்டை தொடுவாங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டுருக்கான், அதனால தான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நிஃப்டி இப்போ தான் ரிவர்ஸ் எடுக்கிறான். பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர், ஓகேங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகே, எனக்கு நான் இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு பாருங்களேன் என்ன பண்ணுறேன்ட்டு. நான் இந்த இடத்துல ஒரு ஸ்பைக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். அதுக்கு தான். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறான், ஒரு கன்சால்டேட் மாதிரி சின்னதாக ஆனான்னா ஒரு 500-525 போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்க்குறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே ரைட், க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த கேண்டிலோட முடிச்சுக்குவேன். ஓகே 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 ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா ட்ரேடு கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகே ஓகே, இந்த கேண்டில் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 9:28, ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ரெசிஸ்டன்ட் பக்கம் ரெண்டுமே நிற்கிறான், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். பார்க்கலாம் இருங்க. ஓகே ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்பா. ஓகேங்க, நம்மளுக்கு வந்து 95 பாயிண்ட்டு டார்கெட் கொடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களாலேயும் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் மூலிமா கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேட் எடுக்க முடியும். நன்றி.